உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா அம்மா இன்னும் ஒரு சுத்து தாம்மா. உன்னால கண்டிப்பா முடியும். ஆத்தாவை மனசுல நினைச்சிட்டு வாமா. வாமா. பாத்து வாமா, ஒண்ணும் இல்ல, இன்னும் கொஞ்சம் தான். பாத்துமா. ஆத்தாவை மனசுல நினைச்சுக்கோமா. ஜாக்கிரதமா. பாத்து பாத்து மெதுவா. பாத்துமா. கேட்க மாட்ற. இப்பதான் வாமா. பாத்துமா. அம்மா பாத்துமா. மாமா பாத்துமா. ஆத்தாவை நினைச்சுக்கிட்டு வாமா. உன் வீம்பு உன்னை விட்டு போகாது. விட்டுறதம்மா, இன்னும் ஒரு சுத்து தாம்மா. இன்னும் ஒரு சுத்து பாத்து இருக்கு. பார்த்து மெதுவா போ, முடிச்சிடலாம். அம்மா பாத்துமா. என்னமா என்னமாச்சு? பாத்து. மா என்னாச்சுமா? மா 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 ஒண்ணும் ஆகல இல்ல. என்னமாச்சு? கண்ணு போட்டு பாருமா. என்ன பண்றது? மா நான் தான் சொன்னேன்லம்மா. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தியா? எல்லாரும் பயந்த மாதிரி பாதியிலே பரிகாரம் நின்னு போச்சுல்ல. ஏக்கா இப்படி புடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கா? அறிவிலையா உனக்கு? அம்மா, நான் தான் திரும்ப திரும்ப சொன்னனே, நேர்த்தி கடன் பாதியில நிக்க கூடாதுன்னு. இப்படி ஆயிடுச்சே. வேண்டுதல் பாதியில தடப்பட்டா அம்மன் உங்க வேண்டுதலை ஏத்துக்கலன்னு அர்த்தம். வீணா அம்மனோட கோபத்துக்கு ஆளாக போறீங்க. அம்மன் மனசு குளிராம உக்கிரமாக போறா. அம்மன் மனசு குளிரும். பூசாரி, அம்மனுக்கான தீர்த்த தண்ணி வந்துகிட்டு இருக்கு. யாரும் பயப்பட வேண்டாம். இவங்க வீட்டு ஆளுதான் கொண்டு வராக. வேண்டுதல் பாதியில நிக்காது. அதை என் பொண்ணு சிறப்பா செஞ்சு முடிப்பா. ஒன்னதான் கோயில் பக்கம் வரவே கூடாது, பரிகாரம் பண்ண கூடாதுன்னு சொன்னேன்ல, எதுக்கு வந்த? அம்மம்மா இருங்கம்மா, இத நாம முடிவு பண்ண கூடாது.
நீங்க பாதியில குடத்தை போட்ட உடனே நான் பயந்துட்டேன். உங்க குடும்பத்துக்கு என்ன ஆபத்து வரப்போகுதோன்னு. நல்ல வேளை உங்க மருமக அதை செஞ்சு முடிக்க தீர்த்த குடத்தோட வந்து நிக்கிறாங்க. அவங்க பண்ணட்டும். அவங்க சரியா பண்ணிட்டா இந்த அம்மன் இவங்களை ஏத்துக்கிட்டதா அர்த்தம். உங்க குடும்பத்துக்கு எந்த சிக்கலும் வராதும்மா. மா நேத்து இவ வாய் விட்டு கருகுனால அதனாலதாம்மா இந்த பரிகாரம் நடக்காது. உனக்கு ஏதாவது ஆயிடணும்னு கருகுனால அதே மாதிரி ஆயிடுச்சு பத்தியா இன்னைக்கு. இவ பண்ணணுங்கிறதுக்காக மனசுக்குள்ளே கருகி இருக்காமா இவ. தம்பி, தேவையில்லாம என் மகளை பத்தி பேசாதீய. மனசால கூட யாருக்கும் ஒரு தீங்கும் நினைக்காதவ என் மக. அவளுக்கு ஓம் புத்தி எல்லாம் வராது. இது என்னோட வேண்டுதல். தப்போ சரியோ அத நான் தான் பண்ணணும். உங்களை யாரு வர சொன்னது? அமுதாவுக்கும் இதுல சம்பந்தம் இருக்கு. இது அவ குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னா அப்புச்சியா நான் வந்து நிப்பேன். இது அவ குடும்பம் சம்பந்தப்பட்ட பரிகாரம். இத பண்றதுக்கு அவளுக்கு உரிமை இருக்கு. இத யாரும் மறுக்க முடியாது. அவ பண்ணுவா. யாராவது தடுக்கணும்னு நினைச்சீங்க, அப்புறம் நீங்க பர்மா சிதம்பரத்தை பார்க்க வேண்டியிருக்கும். ஹலோ, என்ன மிரட்டறியா எங்கள? உன் உருட்டல் மிரட்டலுக்குலாம் நாங்க யாரும் பயப்பட மாட்டோம். ஏய் ஐயா, வாயை மூடுறா. ஒரு நிமிஷம். தம்பி, எதுக்கு இப்படி அடிச்சுக்கிறீங்க? ஏம்மா, அன்னலட்சுமி அம்மா அவங்க நல்ல விஷயம் பண்றதுக்கு தானே வந்திருக்காங்க. இந்த பரிகாரத்தை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள பண்ண விடாம பெரிய மனுஷன் முன்னாடி சின்ன பையன் பேசிட்டு இருக்கான். அதை கண்டிக்காம நீங்களே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.